கிட்டத்தட்ட 18 வருஷம் தவம் கிடந்து கிடைச்ச ஒரு வரம் மாதிரி ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிச்சிருக்குது. இது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஃபேன்ஸுக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். சில பேருக்கு அது கடுப்பு கூட கிளப்பியிருக்கும். அது ரியாலிட்டி தான். அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் ஆர்சிபி இப்போ கப் அடிக்குமா, அப்போ கப் அடிப்பான்னு எவ்வளோ எதிர்பார்ப்புகள். ஈசாலா கப் நம்மதே, ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லியே கிட்டத்தட்ட 18 வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்காக ஆர்சிபி டீமுக்கு எத்தனை கேலி கிண்டலுக்கு ஆளாச்சு. எவ்வளோ ட்ரோல்கள், எவ்வளோ மீம்ஸ்கள், அதெல்லாம் இன்றைக்கி உடச்சி ஈசாலா கப் நம்மதே தானே சொல்லி கையில் ஏந்தி இருக்கிறாங்க. ஆர்சிபி இந்த வருஷமாச்சும் கப்பு வாங்கினுன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தது யாருக்காக? விராட் கோலிங்கிற ஒத்த மனுஷனுக்காக. அந்த கனவு இன்றைக்கி நினைவாயிடுச்சு. பட் அந்த சந்தோஷத்தை அவங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடந்த ஒரு துயர சம்பவம் அதை அப்படியே தலைகீழாக மாற்றிருச்சு. அதாவது ஆர்சிபி கப்பு ஜெயித்த உடனேயே கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னது? இன்றைக்கி 3:30 மணிக்கு மேலே சவுதாலேருந்து சின்னசாமி மைதானம் வரைக்கும் ரோட் ஷோ நடத்துகிறதா ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மதியமாக பார்த்திங்கன்னா அந்த ரோட் ஷோ டிராஃபிக் அதிகமாகும், அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கேன்சலும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விதனசௌதாவில் ஒரு ப்ரோக்ராமும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கிறாங்க. பட் சின்னசாமி ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அந்த கூட்ட நெரிசலை திக்கி இறந்துருக்கிறாங்க. இது யாருடைய தப்பு? அதாவது போட்டி நேற்று நைட்டு முடிஞ்சது, உடனே அதை செலிப்ரேட் பண்ணணுமா? அதை டைம் எடுத்துகிட்டு அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அதை செய்யறதுக்கு ஆர்சிபி நிர்வாகமும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் தவறிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவசர கதியில் ஏற்பாடு செஞ்ச இந்த ப்ரோக்ராம்னால் கிட்டத்தட்ட 11 பேர் தன்னோட உயிரியை இழந்திருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? அதாவது விதனசௌதாவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மைதானத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 35,000 பேர் தான் உள்ளே பார்க்க முடியும். வெளியே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. இதிலே தெரியுது ஆர்சிபி ரசிகர்கள் அந்த கப்புக்காக எவ்வளோ ஏங்கியிருக்காங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு முன்னேற்பாடை செஞ்சுட்டு பொறுமையாக அந்த செலிப்ரேட்டை பண்ணியிருக்கலாம். அதை இந்த நிர்வாகம் தவறிட்டாங்க. பட் நடந்து போச்சு. அந்த இறந்து போன மக்களுக்காக நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இனி எந்த ஒரு ஐபிஎல் டீமுமே இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கொண்டாட்டங்களை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, ரசிகர்களுக்கும் நல்லது. ஓகே, பாய்.